என்னடா ஃபோன் பேசிகிட்டு இருக்கோன்னு பார்க்குறீங்களா? அதுவா ஸ்பேம் காலுங்க. ஸ்பேம் கால் அப்படின்னா என்ன? ஸ்பேம் கால்னால் நம்மளுக்கே தெரியாமல் ரெகுலராக நம்ம ஸ்பேம் அண்ட் ஸ்கேம் கால்ஸ் அட்டன் பண்ணிட்டு தான் வரும். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைட் சவுண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்பேம் அப்படின்னா என்னென்னா பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைஸிங், சொல்லப்போனால் ப்ரமோஷன் இமெயில்ஸ் அந்த மாதிரி. இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் ஜாப் தேடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, ஜாப் தேடிக்கிட்டு இருக்கிறப்போ நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல்ஸ் வந்து அவங்க அப்லோட் பண்ண சொல்லுவாங்க, சைன் அப் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணுவீங்க. லைக் உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் எல்லாம் கேட்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அட்ரஸ், லொக்கேஷன், பின்கோட், உங்கள் மொபைல் நம்பர் எல்லாமே கேட்கும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் என்டர் பண்ணிடுவீங்க இல்லைங்களா? என்டர் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் கேட்கும். ஒரு சில அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கேட்கும். அதில் நீங்கள் டிக் கொடுத்துட்டு தான் நீங்கள் சப்மிட் கொடுக்குற மாதிரி வரும். ஒரு சில அப்ளிகேஷனில், ஒரு சில வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே அந்த கீ எனேபிள் ஆகிருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் பயப்பட வேணாம். அது என்னென்னா, அந்த வெப்சைட்டில் வந்து ஒரு சர்டிஃபிகேட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, அப்கமிங் மந்தில் அவங்க சர்டிஃபிகேட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கு தான் அந்த கீ எனேபிள் பண்ணியிருப்பாங்க. அது ஒன்றும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், அது நியூஸ் லெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் சப்மிட் கொடுத்துக்கலாம், உங்கள் ப்ரொஃபைலை சைன் அப் பண்ணலாம், சைன் இன் பண்ணலாம். இது நோ இஷ்யூஸ். அதாவது இது வந்து ஒரு லெஜிட்டிமேட்டான ஸ்பேம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இப்போ என்டர்டெயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ மூவிஸ், சாங்ஸ் எல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுவீங்க. அதுக்கு நிறைய வெப்சைட்டில் போய் நீங்கள் தேடுவீங்க, எது நல்லாயிருக்கும், எது ஹெச்டி குவாலிட்டி நல்லாயிருக்கும், என்ன அப்படின்றலாம் போய் நிறைய வெப்சைட்டில் தேடிக்கிட்டு இருப்பீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் இது ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னா, இப்போ ரேட் திஸ் ஆப், அப்புறம் நிறைய இது மாதிரி சர்வேலாம் கேட்கும். அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க தயவு செஞ்சு. அது தேவையில்லாம் நம்ம போய் நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கிட்டு அதெல்லாம் பண்ணாதீங்க. இது ஒரு விதமான ஸ்பேம் தான். இது வந்து லெஜிட்டிமேட்னு சொல்ல முடியாது, இது இல்லெஜிட்டிமேட்டில் தான் சேரும். ஓகே, அதாவது ஸ்பேம்னா ஒன்றும் இல்லை, அட்வர்டைஸிங், பர்சனல் மெயில்ஸ் அண்டு மார்க்கெட்டிங் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கேம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது முழுக்க ப்ராடலண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ராடலண்ட் ட்ரிக். இது பார்த்தீங்கன்னா உங்கள் பர்சனல் டீட்டெயில் தான் அவங்க கேதர் பண்ண பார்ப்பாங்க. லைக் கிரெடிட் கார்டு நம்பர், பின் நம்பர், இதெல்லாம் உங்கள் மூலியமாகவே அவங்க டீட்டெயில்ஸை வாங்கிக்குவாங்க. எப்படின்னா, இப்போ நீங்கள் ஜாப் தேடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம், அதாவது ஸ்பேம்குள்ளேயே ஸ்கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஸ்பேம் மாதிரி தான் இருக்கும். நம்ம போய் ஓப்பன் பண்ணி அதெல்லாம் பார்த்தோம்னா அது ஸ்கேம். அதாவது நம்ம எல்லாமே என்டர் பண்ணி கொடுத்துருவோம், அது ஸ்கேம். இப்படி கூட நம்ம டீட்டெயில்ஸ் நம்மக்கிட்ட இருந்து அவங்க வாங்கிக்கிறாங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஃப்ராடலண்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்கேம் கால்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்கேம் கால்ஸ் அட்டன் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஸ்கேம் மெசேஜ், அதாவது உங்ககிட்டே இருந்து அப்படின்னா நீங்கள் ஜாப் தான் தேடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இதாகுது. இப்போது நீங்கள் நிறைய பேர் நோட் பண்ணி பாருங்கள், நீங்கள் என்ன தேடுறீங்களோ அது ரிலேட்டடாகவே உங்களுக்கு கால்ஸ் வரும், ஸ்கேம் மெசேஜஸ் வரும், மெயில்ஸ் வரும். நீங்கள் நோட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி அந்த மாதிரி அன்வான்ட் கால்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணாதீங்க. மெசேஜ், அப்ளிகேஷன் அதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுதான் ஸ்பேம் அப்படி மற்றும் ஸ்கேமுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.